அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் பேணுதலை கடைபிடித்து வாழ வேண்டும், பேணுதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு செயலையும் பேணுதலோடு நாம் செய்து வர வேண்டும் என்பதாக இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. எதில் உங்களுக்கு சந்தேகம் உள்ளதோ அதை பேணுதலுடன் விட்டுவிடுங்கள், எதில் சந்தேகம் இல்லையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றனர். பேணுதல் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எது நல்லது என்பதாக நாம் எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அதை செய்து வரக்கூடியவர்களாக, எது இது தீமையாக இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றதோ அதை விட்டு விலகி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு மூமினின் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலேயும் பேணுதலை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அமலில் அதை முறையாக செய்வதில் பேணுதல், உணவு உடைகளில் ஹராமை விட்டு பேணுதல், சக மனிதர்களின் உரிமைகளை கையாளும் விஷயத்தில் பேணுதல் என வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் மூமின் பேணுதலை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. வல்ல ரஹ்மானும் அருள்மறையாம் திருமறையிலே அமலில் எவ்வாறு நாம் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகின்றார். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யஹாஃபிலூன் என்பதாக அருமையாக சொல்கின்றார். அவர்கள் தங்களது தொழுகையை பேணி நிறைவேற்றுவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். தங்களது தொழுகையை பேணி அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார், யா அய்யுஹர் ரசூலு குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரையும் நோக்கி, என் தூதர்களே, நீங்கள் பரிசுத்தமானவற்றையே புசியுங்கள், நல்லதையே உணவுங்கள், நற்காரியங்களையே செய்து வாருங்கள், நிச்சயமாக நான் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு அருள்மறையாம் திருமறையிலே பேணுதலை கடைபிடிப்பதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அமலிலே நீங்கள் பேணுதலை கடைபிடியுங்கள், தொழுகையிலே பேணுதலோடு தொழுது வாருங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அமலிலே பேணுதலை எந்த அளவுக்கு பேணக்கூடியவர்களாக நமது முன்னோர்களாகிய அந்த நல்லோர்கள் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு சமயம் நபித்தோழர் ஒருவர் தக்பீர் தஹரிமாவை தவற விட்டு விட்டார். தக்பீர் தஹரிமாவை, அதாவது முதல் தக்பீரில் சேருவதை ஏதோ வியாபாரத்தின் விஷயமாக இருந்துவிட்டு தாமதமாக வந்து கலந்து கொண்டார். கவலை கொண்டார், ஜமாத்தோடு கலந்து கொண்டார், ஆனால் தக்பீர் தஹரிமாவில் கலந்து கொள்ளவில்லை. கவலை கொண்டவர் தொழுகை முடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சென்றார். யா ரசூலல்லாஹ், தக்பீர் தஹரிமாவை நான் தவற விட்டு விட்டேன், அதற்காக என்னிடத்தில் 4 ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள் இருக்கின்றது, அதை நான் அல்லாவிற்காக கொடுத்து விட்டு அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதாக கேட்டார். 4 ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள் இருக்கின்றது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்றேன், தக்பீர் தஹரிமாவுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதாக கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், 4 ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள் அல்ல, நீ 40 ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள் இருந்து அதை பிறருக்கு தர்மமாக கொடுத்தாலும் தக்பீர் தஹரிமாவுடைய நன்மையில் கொஞ்சத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக, கொஞ்சத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே தொழுகையில் பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக,
பேணுதலோடு தொழுகையை தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி பேணுதல் இல்லாமல் இருப்போமையானால் இப்படிப்பட்ட நன்மைகளை இழக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உணவிலே பேணுதல் வேண்டும். உணவிலே நாம் பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை ஹராமா இதை ஹலாலா என்பதை அறிந்து நாம் உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதிலும் நமது முன்னோர்கள் பேணுதலோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் ஒரு அடிமை இருந்தார். அவர் ஒரு நாள் உணவு பொண்டங்களை வாங்கி கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் கொடுக்கின்றார். எப்பொழுது எது வாங்கி வந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கொடுப்பார். அவர்களும் இருவரும் சாப்பிட்டுக் கொள்வார்கள். அன்புக்கினியவர்கள் அதே போன்று ஒரு நாள் வாங்கி வந்தார், கொடுக்கின்றார். கொடுத்த மாத்திரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த உணவை சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது அந்த அடிமை கேட்டார், எப்பொழுது நான் எது வந்து கொடுத்தாலும் இது ஏது எப்படி கிடைத்தது என்பதாக விசாரிப்பீர்கள். ஆனால் இன்று நீங்கள் கேட்கவில்லையே, ஏதோ இது எப்படி கிடைத்தது தெரியுமா என்பதாக கேட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எப்படி கிடைத்தது என்பதாக அவரிடத்தில் கேட்ட பொழுது அந்த மனிதர் திரும்பவும் சொன்னார், நான் அறியாமை காலத்தில் இருந்த பொழுது குறி சொல்லக்கூடியவனாக இருந்தேன். சரியான முறையில் எனக்கு குறி சொல்லவும் தெரியாது. ஒரு மனிதர் என்னிடத்தில் குறி கேட்பதற்காக வந்தார். வந்தவரிடத்தில் ஏதோ அடித்து விட்டேன். சரியான முறையில் குறி சொல்லவில்லை, அவரை ஏமாற்றி விட்டேன். அன்று நான் அதை செய்ததற்கு கூலியாக இப்பொழுது எனக்கு பணத்தை கொடுத்தார். அதில் வாங்கி வந்த உணவுதான் இது என்பதாக சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனது விரல்களை வாய்க்குள் விட்டு உண்டது அனைத்தையும் வாந்தி எடுத்தார்கள். எடுத்து விட்டு வல்ல ரஹ்மானிடத்தில் கையேந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், இதில் ஏதேனும் ஒரு சார் எனது வயிற்றுக்குள் சென்றிருக்குமையானால் யா அல்லாஹ் அதை நீ மன்னித்து விடு என்பதாக. இப்பொழுது நான் உண்ட இந்த உணவில் ஏதேனும் ஒரு சொட்டு உள்ளே எனது வயிற்றுக்குள் சென்றிருக்குமையானால் அதை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக கரமேந்தி துவா செய்துவிட்டு மனம் கேட்காமல் பெருமானாரிடத்தில் செல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இது போன்று உணவை நான் உண்டு விட்டேன் என்பதாக சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நல்லோர்களுடைய அதாவது உண்மையாளர்களுடைய வயிற்றுக்குள் நல்ல உணவுதான் உள்ளே செல்லும், ஹராமானது செல்லாது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் சொன்ன செய்தியை புகாரி ஷரீஃபிலே நாம் பார்க்கின்றோம். ஆக அன்புக்கினியவர்களை இப்படி உண்ணக்கூடிய உணவிலே பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, பேணுதலை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் நாம் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு ஹலால் ஹராமை பேணி நடங்கள் என்பதாக அதை பற்றி உண்டான விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஹஸரத் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஃபஜ்ர் எப்பொழுது தொழுதாலும் சட்டனை எழுந்து சென்று விடுவார்கள் வீட்டுக்கு. ஃபஜ்ர் தொழுது முடிந்ததும் எழுந்து சென்று விடுவார்கள், சலாம் கொடுத்ததும் எழுந்து சென்று விடுவார்கள். பெருமானார் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து கேட்டார்கள், அபூ துஜானா, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு உனக்கு ஏதும் இல்லையா, உனக்கு ஏதும் வேண்டாமா என்பதாக கேட்டார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அப்படி இருந்தும் ஏன் நீ ஃபஜ்ர் தொழுததும் வேகமாக எழுந்து செல்கின்றாய், சலாம் கொடுத்ததும் ஏன் செல்கின்றாய், அல்லாஹ்விடத்தில் உனக்கு தேவையானதை கேட்க வேண்டியதுதானே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதும் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது அண்டை வீட்டில் எனது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பேரித்தம்பலத்தினுடைய மரத்தினுடைய ஒரு கிளை எனது முற்றத்திலே தொங்குகின்றது யா ரசூலல்லாஹ். அதனுடைய பழங்கள் எல்லாம் எனது வீட்டினுடைய முற்றத்திலே விழுந்துவிடும்.
என் பிள்ளைகள் அதை அறியாமல் எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள். எனவே அனுமதி இல்லாத ஹராமான ஒரு பொருள் எனது பிள்ளைகள் உண்டு விடுவார்களே என்ற பயத்தில் அவர்கள் கண் விழிப்பதற்குள் நான் வீட்டிற்கு சென்று அங்கு கிடக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பிறகு எனது அண்டை வீட்டிலே போட்டு விடுவேன் யார சொல்லலாம். இதற்காக தான் நான் செல்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். அண்டை வீட்டில் இருப்பவனோ ஒரு முனாஃபிக், முஸ்லிமிலேயே முனாஃபிக்காக இருக்கக்கூடியவன். அவனை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உனது அண்டை வீட்டாருக்கு அதை கிரயமாக நீ கொடுத்து விடு என்பதாக சொன்னார்கள். அவன் முடியாது என்பதாக மறுத்து விட்டான். சரி, அதை எங்களுக்காவது கொடுத்து விடு, நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் என்பதாக கேட்டார்கள். பெருமானார் கிரயத்திற்கு தர முடியாது என்பதாக மறுத்து விட்டான். அன்புக்கினியவர்களே, பெருமானார் சொன்னார்கள், அந்த ஒரு மரத்தை கொடுத்து விடு, உனக்கு சோனத்திலே வல்ல ரஹ்மானிடத்தில் மன்றாடி உனக்கு ஒரு மரத்தை வாங்கி தருகின்றேன் என்பதாக சொன்ன பொழுது அதற்கும் மறுத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதியாக சொன்னார்கள், உனக்கு 10 மரம் நிறைந்த ஒரு தோட்டத்தை தருகின்றேன், இந்த ஒரு மரத்தை கொடுத்து விடுகின்றாயா என்பதாக கேட்ட பொழுது உலக ஆசையில் அவன் 10 மரத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஒத்த மரத்தை கொடுத்து விட்டான். அன்புக்கினியவர்களே, ஒத்த மரத்தை கொடுத்து விட்டான். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவனோ எண்ணினான், மரமோ நம்முடைய வீட்டில் இருக்கின்றது, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிளைகளில் விழுகக்கூடிய பழத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ளலாம், அவர் வருவதற்குள் அவர் வீட்டுக்குள் இருப்பதையும் நாம் பெருக்கிக் கொள்ளலாம் என்பதாக எண்ணி நமக்கு 10 மரமும் கிடைத்துவிடும், நம்முடைய மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களும் நமக்கு கிடைத்துவிடும் என்பதாக எண்ணினான். இரவு நேரத்தில் கொடுக்கப்பட்டது. காலை பொழுது விடுந்து பார்த்தால் அந்த மரம் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களது இல்லத்தில் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களது இல்லத்தில் அந்த மரம் இருந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. அன்புக்கினியவர்கள், நமக்கு இந்த ஹதீஸிலே தேவை பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, பிள்ளைகளுக்கு ஹராமான உணவு சென்றுவிடக்கூடாது, பிள்ளைகள் ஹலாலான உணவையே உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக பெற்றோர் இருந்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி நமது குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடியவர்களாக, பேணுதலோடு நமது பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக, நாமும் பேணுதலை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட பேணுதலை கடைபிடித்து வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.